டேய் மச்சான், நான் தான் நரி பேசுறேன். ஹலோ, ராங் நம்பர் இல்லடா, ராங் நண்பர்கள். பேரெல்லாம் பாரு, கடா குமார், டும்மிங் குப்பம், பபால், ஓட்டே. இப்போ ஒன்று கால் பண்ணிச்சே டிஸ்கவரி சேனல், அது பேர் என்ன? ஓட்டேரி நரி. எந்த நரி? நொந்த நரி. வெல்கம் டு கில்லி ஷோ வழங்கும் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ். நம்மளை சேர்ந்துருக்கவங்க எல்லாம் தான் பேர்லாம் முதலே சொல்லிட்டேன். ஆனா இத்தனை ஹீரோஸ் இருந்து என்னோட சரவண வேலு அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்திருக்காங்க. ஆனா அதுல ஒரு வில்லன் இருந்தே ஆகணும் இல்லையா? முத்துப்பாண்டி நம்மள சேர்ந்திருக்காரு. முத்துப்பாண்டி, எப்படி இருக்கீங்க முத்துப்பாண்டி? சலோ, நான் நல்லா இருக்கேன். சலோ, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. சோ அதுதான் இன்னையோட கில்லி ஷோல 4 செக்மெண்ட்டுங்க. போன தடவை பஞ்சதந்திரத்துல இருந்த மாதிரியே 4 செக்மெண்ட். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சலோ ஐ லவ் யூ அப்படிங்கிற செக்மெண்ட். அது முத்துப்பாண்டி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வைப்பாரு. அது ஒரு ஹார்ட் வார்மிங் மொமெண்ட். என்ன நல்ல மொமெண்ட் நடந்தது இன்னைக்கு மேட்ச்ல. அதாவது அப்படியே நம்ம எல்லாம் உருகுற மாதிரி ஒரு மொமெண்ட். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மொமெண்ட் இருக்கு. அதுக்கப்புறமா அப்படி போடு அந்த பவர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டே. நம்ம விஜய் த்ரிஷா ஒரு சாங்ல கலக்கிப்பாங்க அதே மாதிரி. அப்புறம் தேர்ட் ரவுண்டு, அந்த ஏரியா இந்த ஏரியா ஆல் ஏரியாவில் ஐயா கில்லி அப்படிங்கிறது தான் தேர்ட் ரவுண்டு. அந்த மொமெண்ட் ஆஃப் த டே. கடைசியில நான் தான் சொன்னேன் இந்த டயலாக் டெய்லர்லயே, தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச கான்பிடன்ஸை ஓ மேல வை அப்படிங்கிற ஃபைனல் ரவுண்டு. இந்த 4 ரவுண்ட்ல யார் வின்னர்னு பார்க்கலாம். போன தடவை வந்து 1 நாள்ல முடிஞ்சது, யாருமே ஜெயிக்கல. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம ஹெக்டேவா இருந்து இன்னைக்கு இதுவா வந்திருக்காரு, கடா குமார் அப்படின்னு வந்திருக்காரு. அவரா இல்ல இன்னைக்கு டும்மிங் குப்பம் வவாலா இல்ல முத்துப்பாண்டியா இல்ல ஓட்டேரி நரியா இல்ல வேலு சரவண வேலான்னு பாத்துடலாம். ரைட், ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள போயிட்டு நேரம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சலம் ஐ லவ் யூ அப்படிங்கிற ஹார்ட் வார்மிங் மூமெண்ட். முத்துப்பாண்டி கிட்டே தான் ஸ்டார்ட் பண்ணலாம். மதுரை முத்துப்பாண்டி, சொல்லுங்க உங்களோட சலம் ஐ லவ் யூ மூமெண்ட் என்ன? சலம் ஐ லவ் யூ. எல்லாரும் இந்த நான் செல்லோன்னு உடனே இன்னைக்கு நம்மளோட செல்லம் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுமாடா. சாரிப்பா, நட ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. நம்ம நடராஜா தான் நம்மளோட செல்லம். இன்னைக்கு இந்தியாவே அவரை லவ் பண்ணி தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ நம்ம ஊர் ஆளு அவர் ராஜாவா இருந்தாலும் நடராஜாவா இருந்தாலும் இன்னைக்கு வந்துட்டு கலக்கிட்டாரு. நான் வேணா வில்லனா இருக்கலாம், ஆனா நடராஜர் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோ. ரைட், சின்னப்பம்பட்டி டு கேன்பரா ஸ்டீலியே இருந்தது. ரைட், அப்ப அடுத்துக்கு நம்ம யாரை கேட்கலாம்? கடா குமார், சொல்லுங்க கடா குமார், இன்னியோட சலம் ஐ லவ் யூ மொமெண்ட் என்னது? சலம் ஐ லவ் யூ மொமெண்ட் வந்து எனக்கும் டெஃபினட்டா முத்துப்பாண்டி என்ன சொன்னாரோ அவர்கிட்ட இருந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அவர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நட்ராஜனை ஹோல் இந்தியாவே லவ் பண்ணிடும் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இன்ஃபேக்ட் ஹோல் இந்தியா ஆல்ரெடி பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்கு. தி ட்விட்டர்ல பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு. ஃபுல் இந்தியாவும் அவரை பத்தி தான் பேசுறது. கமெண்டேட்டர்ஸ் ஃபுல்லா அவரை பத்தி பேசுறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் போன ஒரு 2 days பேக்ல கூட நான் ஷோல சொல்லியிருந்தேன், லாஸ்ட் மினிட் அடிஷனா வந்தாரு அவர் இந்தியன் ஸ்குவாடுல. ஒரு ஏதாவது ஒரு ஓடிஐ டெபு பண்ணுவாரான்ற ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. அது வந்து இன்னைக்கு அவர் பண்ணிட்டாரு. அவர் 20 years வரைக்கும் அவர் கிரிக்கெட் பால் ஹோல்டு கூட பண்ணதில்லை. அங்கேருந்து வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு ஆடுறாருன்னா, ஒரு சின்னப்பம்பட்டின்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்து இந்தியா லெவலுக்கு ஆடுறாருன்னா ஒரு பெரிய விஷயம். ஸோ பயங்கர ஹார்ட் வார்மிங்கான ஒரு இது. அண்ட் இன்ஃபேக்ட் அவரு வெதர் ஹி வில் ஹோல்ட் இஸ் ஓன் அப்படின்ற ஒரு ஆன்டிசிபேஷனோட எல்லாரும் பார்த்துருந்தோம். அதை பியூட்டிஃபுல்லா டெலிவர் பண்ணாரு. லபுஷேனோட விக்கெட் இனிஷியலா எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 18 run ஓவர் போனாரு. பட் திரும்ப கடைசியா அவருக்கு பேர் போன அந்த யார்கர்ஸ் டெலிவர் பண்ணி கடைசிலேயே ஒரு விக்கெட் எடுத்து பியூட்டிஃபுல்லா அவர் டெலிவர் பண்ணி கொடுத்தாரு. ஸோ டெஃபினட்டா இன்னையோட செல்லம் ஐ லவ் யூ மொமெண்ட் வந்து எனக்கு மட்டும் இல்ல, டெஃபினட்டா பார்த்துட்டு இருக்கிற எல்லா தமிழக மக்களுக்கும் நட்ராஜனோட ஓடிஐ டெபு. தப்பு 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 அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. 18 run ஓவர்லாம் ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நல்லா போட்டதை ஒண்டி தான் பேசணும். ஐயோ, இதெல்லாம் ஆன் மொமெண்ட் வருதா இல்ல முதல்லயே பிளான் பண்ணி வரீங்களான்னு தெரிய மாட்டேங்குது. வேறு உஷாராரு, இவங்க எல்லாம் குழி வெட்டுற ஆளுங்க. ரைட்டு, டும்மிங் குப்பம் வவாலு, உங்களோட ஐ லவ் யூடா செல்லம் மொமெண்ட் என்னது? என்னோட இவர் சுதர்ஷனே சொல்லிட்டாரு, முன்னாடியே ப்ரெஷரை போட்டாரு, கண்டிப்பா தமிழக மக்கள்ன்ட்டார் எல்லாருக்கும். அதனால வேற வழியில அதுதான் நான் ஒத்தாகணும். பட் ஆனா எனக்கு இன்னொரு ஐ லவ் யூடா மொமெண்ட் இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சுப்மான் கில் அவர் வந்து கொஞ்ச நேரம் தான் ஆடினாரு. பட் அந்த சாம்பிள் எல்லாம் கொடுப்பாங்க. சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு, அந்த ஐ லவ் யூடா மூவில வந்து இவர் நடிச்சார், பிரபுதேவாவோட பிரதர். அதுலயும் அவர் ஒரு கிரிக்கெட்டர் தான். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அந்த மூவி கிடையாது. சாரிங்க, மன்னிச்சு.
ஓகே கண்டினியூ. இப்போ நீங்க கண்டினியூ. ஸோ சுப்மான் கில் வந்து இந்த கடையில எல்லாம் போனா சாம்பிள் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி சாம்பிள் இன்னைக்கு காமிச்சாரு. ஒரு ரெண்டு பால் அவுட் ஆஃப் தம் சூப்பரா விட்டாரு. ஒரு ஃபிளிக் ஆடினாரு, ஸ்ட்ரெயிட் டிரைவ், புல் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட், ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் காமிச்சாரு இன்னைக்கு. இதுதான்டா, இது வெறும் ட்ரெய்லர் தான்டா, மெயின் பிக்சர் வருதுடா இருங்கடா அப்படின்னு காமிச்சாரு. ஸோ அதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்தியாவுக்கு ஒரு கம்ப்ளீட் பிளேயர் கிடைக்கிறாரு, ஆல் 3 ஃபார்மேட்ல ஒரு பெரிய பிளேயரா வருவாருன்னு எனக்கு கண்டிப்பா தோணுது. ஸோ என்னோட ஐ லவ் யூடா செல்லம் மூமெண்ட் அவர் தான். ரைட், ஓகே. ஐ லவ் யூடா செல்லம் மூமெண்ட் திருப்பி அவர் ராஜு சுந்தரமும் சிம்ரன் நடிச்ச படத்தையே சொல்றாரு. இருந்தாலும் ஓகே, அவர் மன்னிச்சு விட்டுலாம். ஓட்டேரி நரி அன்மியூட் பண்ணி கப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நரி இங்க பாத்தியாப்பா, என்ன சின்ன வேலை புள்ளி போறான்னுப்பா. எங்க அம்மா அப்பவே சொல்லிச்சு, ராங் நம்பர் எல்லாம் சாவசம் வச்சுக்காதுன்னு பாரு. நகம் பட்ட செல்லம் ஐ லவ் யூடா மூமெண்ட். ஐ லவ் யூ. இன்னைக்கு யாருன்னா நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஹர்ஷா போக்லே தான். நீங்க யாராவது ட்வீட் பாத்தீங்களான்னு தெரியலப்பா. ஹர்ஷா போக்லே போட்டிருந்தாரு. அவர் ஒரு சூப்பரா ஒரு ட்வீட் போட்டிருந்தாருப்பா மேட்ச்ல. ஸ்விட்ச் ஹிட் பத்தி சொல்லியிருந்தாரு. ஸ்விட்ச் ஹிட்னா என்னன்னா, கிரிப்பை மாத்தி பிடிச்சி அடிக்கிறாங்க. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா மாறிடுறாங்க. அதனால ஃபீல்டர்ஸ்க்கு வந்து வெரி டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு சூப்பரா. இப்ப இதுவே வந்து ரைட் ஹேண்ட் பவுலர்ஸ் வந்து ரைட் ஆர்ம் ஓவர்னு சொல்லிட்டு வந்து லெஃப்ட் ஆர்ம் போட்டோன்னா அது நோ பால கால் பண்ணுவாங்க. அது எப்படி வந்து கரெக்ட் ஆகும் அப்படின்னு ஒரு சூப்பரா ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அவர் அதை பார்த்த உடனே, நம்ம ட்வீட் பார்த்த உடனே நமக்கு சோகா பிடிச்சிச்சுப்பா. அதனால அவரை கட்டி பிடிச்சி கிஸ் குத்துலாம் போல வந்துச்சு இன்னைக்கு. அதனால அவர் தான் அப்படி போடல. அது என்ன, அதாவது ஐ லவ் யூ டா மொமெண்ட் பா செல்லம். ஐ லவ் யூ டா மொமெண்ட். மேட்சுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு ஹர்ஷா போகலையை கொண்டு வந்து நுழைச்சிருக்காரு. ஓட்டேரி நரி பின்னி பெடல் எடுத்திருக்கீங்க. இந்த செக்மெண்ட்ல ஆக்சுவலி ராஜா கைய வச்சா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி பாடி லீட்ல போயிடுவாருன்னு பார்த்தேன். ஆனா ஓட்டேரி நரி லாஸ்ட் மினிட்ல நுழைஞ்சு சம்பந்தமே இல்லாம சொல்லி லீட்ல திருப்பியும் போயிருக்காரு. போன ஷோலையும் அவர் தான் லீட்ல பண்ணாரு. 1-0. நரி முச்சா நரிய போகாதுப்பா. இது நொந்த நரி இல்ல, வென்ற நரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட முடிவு கொண்டு வரேன். அடுத்த ரவுண்ட் அப்படி போடு பவர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டே. அப்படி போடு சாங் பயங்கர ஹிட். இன்ஃபேக்ட் வந்து அந்த சாங் வந்து தமிழ்ல போட்டதோட இந்தியன் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல அந்த சாங் அவ்வளவு வாட்டி போடுவாங்க, பிளே பண்ணி தள்ளிடுவாங்க. அப்புறமா வந்து கேட்பாங்க, அப்படி போடுனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதா உங்களுக்கு, இதெல்லாம் அப்படி போடுங்கிறது ஒரு எமோஷன்ரா, அதெல்லாம் எப்படா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே மேனேஜ் பண்ணி ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுற வேண்டியது, நமக்கு தெரிஞ்ச அறகுறை ஹிந்தியில பேத்தி விட்டுற வேண்டியது. ரைட், அப்படி போடு அப்படின்னா இந்த குரூப்லயே நல்லா டான்சரு அப்படின்னு பார்த்தா நம்ம டுமிங்கோ வவாலு தான். நல்லா குத்தி பெடல் எடுப்பாரு போல. அப்படி போடு பவர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டே. டுமிங்கோ வவாலு சொல்லுங்க, யாரு இது? அப்படி போடு போடு போடுனாங்க அந்த பாட்டுல. அதே மாதிரி ஆக்சுவலா வந்து பவர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டேவோட நான் பவர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டோர்னமெண்ட் சொல்றேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு பிளேயர் எல்லாம் குறிப்பிட்டு இது பண்ணல. பட் ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா 0.74 மீட்டர்ஸ் தான் டிஃபரன்ஸே ஆக்சுவலா. அது என்னன்றதை நான் உங்களுக்கு கடைசியா உங்களுக்கு சொல்றேன். அது என்னன்றதை நான் சொல்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பவுலர்ஸ்க்கும் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஹைட் டிஃபரன்ஸ் வந்து 0.74 கியூமுலேட்டிவா. தனித்தனியா நீங்க பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் வந்து 1.96 மீட்டர்ஸ் அவர் ஹைட்டு, பும்ரா வந்து 1.78, டிஃபரன்ஸ் வந்து 0.18 மீட்டர்ஸ். அபாட் வந்து 1.84 மீட்டர்ஸ். இவன் ஷர்துல் தாக்கூர் வந்து 1.75 மீட்டர்ஸ், டிஃபரன்ஸ் வந்து -0.9 மீட்டர்ஸ். அதே மாதிரி கிரீன் பாத்தீங்கன்னா 2 மீட்டர்ஸ், நட்டு பாத்தீங்கன்னா 1.75 மீட்டர்ஸ். அவரோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 0.25 மீட்டர்ஸ் டிஃபரன்ஸ். ஜாம்பா பாத்தீங்கன்னா 1.75 மீட்டர்ஸ், குல்தீப் யாதவ் 1.68 மீட்டர்ஸ், டிஃபரன்ஸ் 0.7 மீட்டர்ஸ். கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஏகார் வந்து 1.88 மீட்டர்ஸ், நம்மளோட ஜடேஜா 1.73 மீட்டர்ஸ், டிஃபரன்ஸ் 0.15 மீட்டர்ஸ். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 0.74 மீட்டர்ஸ். இதான் டிஃபரன்ஸ். ஏன் நான் முடிச்சிடறேன், அதுக்கப்புறமா நீங்க சிரிக்கலாம். ஏன் நான் முடிச்சிடறேன், அளந்திருக்கீங்க எல்லாரையும் கீழே இருந்து மேல் வரைக்கும். டேப் எடுத்துட்டு போனாங்க நடுவுல. வெங்கட் தான் போய் அளந்து, நம்ம ஓட்டேரி நெய் தான் போய் அளந்துட்டு வந்தான். நடுல மேட்ச் நல்ல போய் பூந்து அளந்துட்டு வந்தான் அவன் தான். ஏன் நான் சொல்றேன்னா வந்து இந்த ஹைட் டிஃபரன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களோட ரிலீஸ் பாயிண்ட்ஸ் வந்து வேரி ஆகும். கொஞ்சம் ஹைட்ல இருந்து போடுவாரு. நீங்க இவரெல்லாம் ஹேசல்வுட்லாம் பாத்தீங்கன்னா 2வது மாடியில இருந்து பாலிங் போடுவார் அவரு. பால் அந்த ஹைட்ல இருந்து வரும். ஸோ பிச்சார் ஏரியா பாத்தீங்கன்னா ரெண்டு டீம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஒரே ஏரியால தான் பிச் ஆகும். பட் ஆனா ஒரு 4 இன்ச்சு ஹையா பவுன்ஸ் ஆகும் மத்த அந்த ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ்க்கு இந்தியன் பேட்ஸ்மேனோட. ஸோ என்ன ஆகுனா பேட்ல மிடில் அடிக்கிறதோட ஒரு 4 இன்ச் மேல போச்சுன்னா அங்க ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம். ஸ்டிக்கர்ல அடிக்கும். ஸ்டிக்கர்ல ஒட்டினா டப்புன்னு கீழே ஒரு பால் எங்கேயும் போகாது, 4 அடிக்க முடியாது. மேக்சிமம் தொட்டு சிங்கிள் ஓடலாம். அதுவும் ஆஸ்திரேலியன் ஃபீல்டர்ஸ் பறக்குறானுங்க, சிங்கிளும் எடுக்க விட மாட்டானுங்க. இது வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் ஆச்சு. நான் போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா சொன்னேன்,
ஆஸ்திரேலியன் பால் பேட்ஸ்மேன் வந்து ஷார்ட் பால்லாம் ஜஸ்ட் ஷார்ட் பாலை பிக் பண்ணி அடிச்சாங்கன்னு. அது காரணம் இதுதான். ஏன் இந்தியன் பேட்ஸ்மேனால முடியல, ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனால முடிஞ்சதுன்னா அது ஏன்னா அந்த ஹைட்டா இருக்க ஃபாஸ்ட் பாலர்ஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஜென்ரேட் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு அப்படி போடு மூமெண்ட் த்ரூ த டோர்னமெண்ட், ஒரு டோர்னமெண்ட்டே ஆஸ்திரேலியாக்கு வின் பண்ணி கொடுத்துருக்கு. பட் ஹேவிங் செட் தட், இன்னைக்கு வந்து இந்தியன்ஸ் were able to change their length much better because of Nattu and Bumrah and they succeeded really well. செல்லம் எனக்கு ஒரு டவுட் செல்லம், நம்ம யாருக்குமே வந்து சுட்டு போட்டாலும் மேக்ஸே வராது செல்லம், நீ நம்பர்ல பூந்து விளையாடுனே என்ன கதை? ஏன்பா நாங்களாம் டியூஷன் போய் படிச்சும்பா, இதை சொன்னேன் ப்ரிப்பரேஷன் பண்ண. நீங்க மட்டும் தான் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்களா? எங்க வீட்டாண்ட ஒரு மேக்ஸ் வாத்தியா இருக்காரு, அவர்கிட்ட போய் ப்ரிப்பேர் பண்ணி வந்தோம். இப்பெல்லாம் கால்குலேட்டர் வந்துச்சு, இதெல்லாம் மெஷர் பண்றது கஷ்டமா? எக்ஸாம்ல தான் அலௌட் இல்ல, வீட்லயுமா அலௌட் இல்ல. கேளுங்க கடா குமார். ஆமா கால்குலேட்டர் அவரோட பேர் இவரு. வவாலு, உங்களுக்கு ஒரு क्वेश्चन. சூப்பர் அனாலிசிஸ் பண்ணீங்க. சோ நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆஸ்திரேலியாவோட bowlers வந்து இந்தியாவோட bowlersோட டாலரா இருக்கிறதுனால that created an impact அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா அந்த இம்பாக்ட் இருக்கு. அந்த லிங்க்ஸ்ல அந்த டாலரா இருக்கிறதுனால that makes a major difference-ன்றனா. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான், சின்ன கல்லு பெத்தலாம். அது போன எபிசோடு, இந்த எபிசோட்ல வராது. பட் இருந்தாலும் அது பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுச்சு. சரியான பாயிண்ட். ஆக்சுவலி நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். இன்ஃபேக்ட் வந்து இந்தியாவோட ஒயிட் பால் டீமோட பெஸ்ட் எவர் பர்ஃபார்மன்சஸ் ஆன் ஆஸ்திரேலியா சாயில் வந்து 2008 சிபி சீரிஸ் டெஃபினட்டா நீங்க பாத்திருப்பீங்க, வின் பண்ணோம். சோ அந்த போலிங் அட்டாக் பாத்தீங்கன்னா நான் இருக்கவா போயிடவா? வேலு நீங்க தான் ஜி எல்லாமே. ஆமா, நான் வந்து கபட்ஸ் தட்டி வரதுக்குள்ள நீங்க பாட்டு எடுத்து பேச ஆரம்பிச்சீங்க. சரி கண்டினியூ, பரவாயில்ல. வேலை இந்த கேப்ல போய் நீ சொம்ப வித்துட்டு வந்துருமா? அடப்பாவீங்களா, பானை நரி பேர்ல எழுதுங்க, ஓட்டேரி நரி பேர்ல. சரி கண்டினியூ பண்ணு. 2008ல சிபி சீரிஸ் இந்தியா வின் பண்ணுவோம். சோ அந்த போலிங் அட்டாக் பாத்தீங்கன்னா இர்ஃபான் பட்டான், பிரவீன் குமார், ஸ்ரீசாந்த் அண்ட் இஷாந்த் சர்மா. சோ ரிலேட்டிவ்லி அ டாலர் இந்தியன் போலிங் அட்டாக். எல்லாமே ஹிட் த சீம், ஹார்ட் லெங்ஸ் அடிச்சு நிறைய சிக்குன்னு வாங்கிட்டு பிஹைண்ட் தி விக்கெட்ஸ் நிறைய கேட்ச் போகும். சோ ஃபேசினேட்டிங் இன்சைட். சாரி சரவணவேலு, நான் வந்து ஷோல நடுல அப்பப்போ பேசுறேன்ட்டு. அப்போ மேபி பால் இன்னும் கொஞ்சம் ஸ்விங் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா பால் மேபி மாறிச்சான்னு தெரியல. சரவணவேலு நீங்க தான் சொல்லணும் அதை பத்தி. இத பத்தி நம்ம பேசணும்னா திருப்பி பஞ்சாயத்து எபிசோட் போனோம், வேற ஷோக்கு போகணும், நடந்தது அங்க போனோம். அது வேண்டாம், இங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆல்ரெடி நீங்க ரெண்டு பேரும் இந்த ரவுண்டு கண்டெண்டர் ஆயிட்டீங்க. இருந்தாலும் இப்ப கடா குமாருக்கு திருப்பி ரோல் கொடுக்கணுமா? டெஃபினட்டா எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. டெஃபினட்டா எஸ், கடா குமாருக்கு ரோல் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அப்படி போடு பர்ஃபார்மன்ஸ், பவர் பர்ஃபார்மன்ஸ், கேம் சேஞ்சர் ஆஃப் தி டே யாரு? கடா குமார். இன்னைக்கு வந்து அப்படி போடு கேம் சேஞ்சர் ஆஃப் தி டே வந்து கேம் சேஞ்சர் இல்ல, கேம் சேஞ்சர்ஸ் யாருன்னு பார்த்தா நம்ம கலெக்டிவா இந்தியன் போலிங் அட்டாக் தான். ஃபர்ஸ்ட் 2 ODIஸ்ல 374 and 389 கன்சீட் பண்ண போலிங் அட்டாக் இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா ஒரு கம்பேக் கொடுத்திருக்கோம். அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 ODI சிட்னில நடந்தது. நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம், சிட்னில ஆவரேஜ் ஸ்கோர் 320 330 சொல்லிட்டு. இன்னைக்கு மேட்ச் எங்கன்னா கேன்பரால. சிட்னி அப்படின்னா கேன்பரா அதுக்கும் மேல. கடைசி 4-5 மேட்ச்ல 410 390 அடிச்சிருக்காங்க. அந்த லெவலுக்கு ஒரு பயங்கர பேட்டிங் விக்கெட். அந்த பேட்டிங் விக்கெட் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 302 அடிச்சோம். சோ 302 அடிச்சும் போது ஒரு சின்ன ஒரு சென்டிமெண்ட் இருந்தது, என்னடா ஒரு 20-30 ரன் ஷார்ட் ஆயிருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம என்டையர் போலிங் யூனிட் கலெக்டிவா வந்து இன்ஃபேக்ட் அதுல 5 பேர்ல 3 பேர் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. ஷார்துல் தாக்கூர், குல்தீப் யாதவ் அண்ட் நம்ம சின்னப்பட்டி நட்டு. அதை தவிர நம்மளோட வெல் நோன் ஜட்டு அண்ட் பும்ரா சேர்ந்து கலெக்டிவா வந்து 302 வந்து இந்த விக்கெட்ல டிஃபெண்ட் பண்ணது. கேம் சேஞ்சர்ஸ் ஆஃப் த டே இந்தியன் போலிங் அட்டாக். கலெக்டிவா கலக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கடா குமார் அவரோட உரைய நிறைவு கொண்டு வந்திருக்காரு. அடுத்தது நம்ம அப்படி போடு கேட்டலாம். ஓட்டேரி நரி, சொல்லுபா நரி ஊது. இன்னைக்கு நரியோட கேம் சேஞ்சர் யாருன்னு பார்த்தாருனாப்பா ஜட்டு வந்து சும்மா 50 அடிச்சுட்டு அப்படி போட்டாரோ இப்படி போட்டாரோ, ஆனா வாயில கத்தி விட்டு சுத்துனா இருப்பாரு. அங்க வந்து நின்னா இருப்பாரு நம்ம ஜட்டு. ஒரு 66 ரன் அடிச்சு விட்டு அதுக்கப்புறம் அவரு ஒரு விக்கெட் வேற, ஒரு எக்ஸ்ட்ரா கேட்ச் வேற ஒண்ணு பிடிச்சாரு. ஃபீல்ட்ல இன்னைக்கு வந்து பயங்கரமா இருந்தாரு ஆஸ் யூஷுவல். அதனால இன்னைக்கு அவர் தான் என்னோட கேம் சேஞ்சர் ஆஃப் த டேபா. அதான் திருக்குறள் மாதிரி 2 வரியில பின்னி பெடல் எடுக்கிறார். ஆனா திருவள்ளுவருக்கும் ஓட்டை நரிக்கும் சம்பந்தமே கிடையாது. ரைட், முத்துப்பாண்டி சொல்லுங்க. முத்துப்பாண்டி, நீங்க முதல்ல இருந்து வந்திருக்கீங்க. அப்படி போடு பர்ஃபார்மன்ஸ் யாரு? அப்படி போடு பாடல நான் டான்ஸ் ஆடாட்டியும் என்னோட அப்படி போடு பர்ஃபார்மன்ஸ் வந்து நீ ஷர்துல் தாக்கூர் தான். ஏன் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம கடா குமாரும் சொன்னாரு, நரியும் சொன்னாரு, இவங்க வந்துட்டு நம்ம போலிங் வந்துட்டு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்கன்ற மாதிரி. இப்போ ஷர்துல் தாக்கூர் குரூஷியலா 3 விக்கெட் எடுத்தாரு. அண்ட் அதுவும் தாண்டி என்னன்னா, இப்போ பெனல்டிமேட் ஓவர் ஆஃப் த கேம் போட்டாரு. 49th ஓவர் 6 ரன்ஸ் தான் கொடுத்தாரு, பவுண்டரியே கன்சீட் பண்ணல. ஸோ பும்ராக்கு வந்துட்டு
ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் இருந்தது அவரோட ஸ்டாக் டெலிவரிஸ், யாருக்கார ப்ரெஷரே இல்லாம ட்ரை பண்றதுக்கு. ஸோ கண்டிப்பா என்னோட கேம் சேஞ்சர் வந்து ஷர்துல் தாக்கூர் தான். அவருக்கா? ஓகே, எல்லாரும் ஆளுக்கு சொல்லி முடிச்சிருக்கீங்க. இந்த ரவுண்ட் யாரை செலக்ட் பண்றேனே தெரியல. பட் பயங்கரமா வந்து கணக்கெல்லாம் போட்டு, என்னதான் வந்து நம்ம இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கு படிக்கும் போது கணக்கு அவ்வளவா கஷ்டப்பட்டாலும், இன்னைக்கு கணக்க காலையில இருந்து சாயந்தரத்துக்குள்ள கணக்கெல்லாம் கரெக்டா கணிச்சு முடிச்சா நம்ம டும்மிங்குப்ப வவாலு நட்டு அவருக்கு ஒரு கைத்தட்டு அப்படிங்கிற மாதிரி டும்மிங்குப்ப வவாலு கைத்தட்டிலாம் இந்த ரவுண்டுக்கு. இந்த ரவுண்ட் அவரு தான் 1 நாள்ல இருக்கு. ஓட்டரி 1, டும்மிங்குப்ப வவாலு 1. அடுத்த ரவுண்டு போயிடலாம். அந்த ஏரியா இந்த ஏரியா ஏரியாவில் ஐயா கில்லி அப்படின்னு சொல்லி கண்ணாடியில பார்த்து அந்த பாட்டில பிடிப்பாரு தளபதி. சாரி, தப்பா சொல்லிட்டேன். தளபதி அவரு அது பிடிச்ச மாதிரி யார் இன்னைக்கு அந்த ஏரியா இந்த ஏரியால சேர்ந்து பிடிச்சாங்க அப்படின்னு கேட்டலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓட்டர் நரிக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நரி உள்ள இடுப்பான். அந்த ஏரியா இந்த ஏரியா எல்லா ஏரியாவும் நம்ம ஏரியா தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹார்திக் பாண்டியாவை சொல்றேன்பா. அவர் வந்து இன்னைக்கு சும்மா சோகா அடிச்சாரு. 92 ரன் அடிச்சுட்டு அவரோட இன்னிங்ஸை பாத்தீங்கன்னா சும்மா ஒரு காம் அண்ட் ஃபோக்கஸ்ட் இன்னிங்ஸ். 7 4 தான் அடிச்சிருப்பாரு, ஒரு 6 தான் அடிச்சிருப்பாரு. ஆனா இந்தியா வந்து ஒரு 150 for 5ல இருந்து கட்சி வரைக்கும் எடுத்துன்னு போய் நம்மள கரை சேர்த்தாருப்பா. அதான் ஒரு போன இன்னிங்ஸ் ஒரு 90 அடிச்சாரு. ஆனா இந்த இன்னிங்ஸ் பார்த்தாருன்னா இன்னும் அதோட இன்னும் ஒரு காம் அண்ட் பெட்டர் இன்னிங்ஸ்ன்னு சொல்லலாம். இந்தியாவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேம் இந்த மேட்ச்ல. கண்டிப்பா அவரோட நீட் இந்த மேட்ச்ல இருந்துச்சு. அவருக்கு கரெக்டா பர்ஃபார்ம் பண்ணி நம்மள கரை சேர்த்துட்டாரு அவர். அதனால்தான் இன்னைக்கு என்னோட இந்த ஏரியா பர்ஃபார்மர் இந்த ஏரியால ஆல் ஏரியா கவர் பண்ணிட்டாரு. ஓகே, ரைட். கேபிட்டல்லே கலக்கிட்டாரு கேன்பரால. ரைட், ஓகே. கடா குமார், நீ ரெடியாப்பா? அந்த ஏரியா இந்த ஏரியா ஆல் ஏரியால யாரு? அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எல்லா இடத்துலயும் ஐயா கில்லி அப்படி பாடுறீங்க. சோ என்னோட இம்பாக்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த டே அப்படின்னா வந்து வேற யாரும் இல்ல, நம்ம பும்ரா தான். ஃபர்ஸ்ட் 2 ODIsல வந்து பவர் பிளேல விக்கெட் எடுக்கல, ஸ்லைட்லி ஒரு 60+ போனாரு. என்னடா ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ்னால விக்கெட் எடுக்கலையா, என்னடா வேற ஆஸ்திரேலியன் சாயில்ல இம்பாக்ட் இல்லையா அப்படின்ற மாதிரி உடனே குவெஸ்டின் பண்ணாங்க. என்ன போலரா இருந்தாலும் ஒரு கப்பல் ஆஃப் கேம்ஸ் பேட் டேஸ் வருது சகஜம் தானுங்க. உடனே வந்து நம்ம ஆளுகள்லாம் கிரிட்டிக்ஸ்லாம் உடனே வேதாளம் முருகிற மாதிரி ஏற மாதிரி ஏறிடுவாங்க. ஸோ அதை ராங்கா ப்ரூவ் பண்றதுக்கு இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்பெல் போட்டாரு. இன்ஃபேக்ட் இன்னைக்கும் பவர் பிளேல விக்கெட் எடுக்கல, பட் ஹி கிரியேட்டட் த இம்பாக்ட் விட் மேட்டர் த மோஸ்ட். மேக்ஸ்வெல் 3rd கேம் இன் a row ஆல்மோஸ்ட் கேமை அப்படியே தனியா எடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு முன்னாடிதான் வந்து ஒரு 18 ரன் ஓவர் அடிச்சிருப்பாரு அவரும் அகரும் சேர்ந்து நட்ராஜனை. ஸோ 46th ஓவர் போட வருவார் பும்ரா. 5 overs 35 odd to win 4 wickets in hand. மேட்சை முடிச்சிட்டாரு. மேக்ஸ்வெல் டு பி வெரி ஆனஸ்ட் மேட்சை முடிச்சிட்டாரு. இன்ஃபேக்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், வேற மாதிரி ஆர்டர்ல வச்சிருந்தேன். பட் ஒரு கன் யார்க்கர் வந்து கும்முன்னு நெயில் பண்ணாரு பாரு பும்ரா. கும்முன்னு ஒரு நெயில் பண்ணாரு அங்க. மேக்ஸ்வெல்ல முடிச்சாரு, கேமே முடிச்சாரு. இப்ப இந்த கன்னு கும் அது ஒரு எதுகு முனைக்கான அட்டம்டா நேச்சுரலா வந்தது. அது கேவலமா இருந்தா நல்லா இருந்தா நீங்க தான் சொல்லணும். நல்லா இருந்தது. ஓகே, சரி. என்ன முத்துப்பாண்டி, போன ரவுண்ட் ட்ரெஸ் கஞ்சிக்கு மட்டும் போட்டீங்களா இல்ல லோட்டா 4 விட்டீங்களா? வெறப்பா உட்காந்துருக்கீங்க. இல்ல அவர்கிட்ட தான் நெக்ஸ்ட் போனோம். முத்துப்பாண்டி சொல்லுங்க, அந்த ஏரியா இந்த ஏரியா யாரு? அந்த ஏரியா இந்த ஏரியா எல்லா ஏரியால என்னோட செல்லம் யாருன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் தாங்க. நீ ஸ்டம்ப்ல போடுறியா மிட் விக்கெட்டுக்கா அடிப்பேன், நீ வந்து வெளியில போடுறியா ரிவர்ஸ் ஸ்வீப் இந்த சைடா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சைடுமே போட விடாம எந்த ஏரியால போட்டாலும் ஆல் ஏரியாஸ்ல சுத்தி காமிச்சாரு. 167 ரன்ஸ் அடிச்சாரு. ஈவன் தோ இந்த மேட்ச் வந்துட்டு ஆஸ்திரேலியா தோத்துட்டாலும் அவரோட நாக் வந்து வாஸ் தி மெயின் ரீசன் ஏன் மேட்ச் வந்து இவ்வளவு க்ளோஸா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போனதுக்கான காரணம்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா என்னோட அந்த ஏரியா இந்த ஏரியா செல்லம் வந்துட்டு மேக்ஸ்வெல் தான். ரைட், ஓகே. நீங்க ரிவர்ஸ் ஸ்வீப் ஸ்விட்ச் ஹிட்லாம் சொன்னீங்க. அந்த ஸ்விட்ச் ஹிட்லாம் அடிக்கிறது வந்து இதுவா லீகலா இல்ல கோர்ட்ல கேஸ் போடலாமா? இன்னைக்கு தான் ஹர்ஷா போக்லே வந்து அவர் சொல்லியிருக்காரு செல்லம் ஐ லவ் யூடான்னு சொல்லி ஹர்ஷா போக்லே சொல்லியிருக்காரு. நரி அதை பத்தின கருத்து என்ன முத்துப்பாண்டி? இல்ல கோர்ட்ல கேஸ் போடுற மாதிரி நான் சொல்ல முடியாது செல்லம். நானே பேச்சே இல்லைன்னா வீச்சுன்னு பேசிட்டு இருக்கேன். கோர்ட்ல கேஸ்லாம் ஒண்ணு வச்சுக்கலாம் இல்ல தூக்கிடலாம், அவ்வளவுதான். அதுல எது நீங்க எந்த பக்கம்? கட்ட வச்சுக்கவா அவுக்கவா? நான் வந்து இதுல மக்கள் பக்கம். மக்கள் என்ன சொல்றாங்களோ அதேதான். சரி, அப்ப டுமிங்குப்ப வவாலு போன ரவுண்ட் வின்னர். இந்த ரவுண்ட்ல என்ன பண்றாரு பாக்கலாம். சொல்லுங்க டுமிங்குப்ப வவாலு, அந்த ஏரியா இந்த ஏரியால யார் ஆல் ஏரியால கில்லி?
அதுக்கு முன்னாடி நீங்க முத்துப்பாண்டி ஒண்ணு கேட்டீங்க, அதற்கு பதில் சொல்றேன். பேட்ஸ்மேன் ஸ்விட்ச் இட் அடிக்கலாம் பரவாயில்ல, ஆனா பவுலரும் ஓடி வந்து ரைட்லயும் போடலாம் லெஃப்ட்லயும் போடலாம். அது ஒன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகும் கேம் நான் ஃபீல் பண்றேன். சோ அது ஒரு ஃபேர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ரைட், இப்போ நீங்க கண்டினியூ. சரி நான் கண்டினியூ. ஸோ அந்த ஏரியா இந்த ஏரியா எல்லா ஏரியாவும் கில்லிடா. அதுக்கு வந்து என்னோட பிளேயர் வந்து ஜட்டு. ஏன் ஜட்டு நான் சொல்றேன்னா, பேட்டிங்ல கலக்கினார், பேட்டிங் ஏரியால வச்சு பிரிச்சர் வந்து ஆக்சுவலா ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாரு, ஏன்னா விக்கெட் ஃபாஸ்டா விழுந்துச்சு 150 ஆட் போது ஃபார் 5 இருக்கும்போது. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 30 பால்ஸ்க்கு அப்புறமா செம்மையா ஆக்சிலேட் பண்ணி பிரில்லியண்டா ஃபினிஷ் பண்ணாரு. இன்ஃபேக்ட் ஒரு பெரிய ஓவர் அவர் அடிச்சாரு, ஒரு 18-20 ரன் கிட்ட அடிச்சாரு அந்த ஓவர்ல. அதே மாதிரி வந்து ஃபீல்டிங்ல இன்னைக்கு வந்து கலக்கிட்டாரு, பிரில்லியன்ட் கேட்ச் ஒன்று எடுத்தாரு. ஸோ போலிங்லாம் டக்கு 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 டக்குன்னு விராட் கோலிக்கு மேட்ச் ஃபீ சேவ் பண்ற மாதிரி கடகடன் போட்டு கொடுத்தாரு, கடகடன் சீக்கிரமா முடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ 3 ஏரியாவில் அவர் இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தாரு, எப்பவுமே அப்படிதான் இருக்காரு அவரு. அதனால என்னோட அந்த ஏரியா இந்த ஏரியா பிளேயர் வந்து ஜட்டு தாங்க. ரைட், ஓகே. இந்த ரவுண்டு யாரு வின்னர்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கடாகுமார், டுமிங்குப்பம் வவால் 2 பேரும் நல்லா பண்ணாங்க. முத்துப்பாண்டியும் ஒரு நல்ல பாயிண்டை எடுத்து முன்னிறுத்தினாரு. சரி, இந்த ரவுண்ட் அப்ப நான் வந்து டுமிங்குப்பம் வவால் பக்கமே போறேன். ஏன்னா வந்து அவர் வந்து மேட்ச் எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கரை சேர்த்தாரு. ஓட்டை நாடி கரை சேர்த்ததை பத்தி பேசினாலும் இவர் ஒரு மாதிரி கரை சேர்த்தாரு. யாரு கரை சேர்த்தாங்க என்ன ஏதுன்னு சொன்னாரு. அதனால 2 பாயிண்ட்ல முன்னிலை நிற்கிறாரு டுமிங்குப்பம் வவால் இன்னைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணாரா என்னன்னு தெரியல, பின்னி பெடல் எடுக்கிறாரு. பேக்ரவுண்டும் நல்லா இருக்கு, அவரோட கிரவுண்டும் நல்லா இருக்கு, பிளே கிரவுண்டும். ரைட், ஓகே. அடுத்த ஃபைனல் ரவுண்டுக்கு போயிடலாம். இதுல யார் வின்னர்னு தெரிஞ்சிடும். டிராவா இல்ல டுமிங்குப்பா வவால் வில் ரன்னவே வித்துட்டா அப்படின்னு பாத்துடலாம். ஸ்மால், அதாவது சின்ன பிளேடு மேல வச்ச நம்பிக்கைய உன் மேல வை. அதாவது விஜய் தான் சொல்லுவாரு படத்துலயே, கபடி படத்துலயே, அவன் கையை இப்படி முடிச்சுட்டு சொல்லுவாரு, தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கைய உன் மேல வை அப்படின்னு சொல்றது மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு யாருது. அதே சீன் தான். அதுக்கப்புறமா அந்த கோட்டை தொடர்றது தான் பாக்கி. சரி, டுமிங்குப்பம் வவால் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு டிஸ்டிங் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். அது இப்போ விஜய் பார்த்தாரு தெரியுமா, ஒரு லுக்கு மாசா, ஒரு லுக்கு ஒரு வெறித்தனமா. அந்த மாதிரி வந்து இந்தியன் டீம் இன்னைக்கு மேட்ச்ல பார்த்தாங்க. 2-0 டவுன் ஆக்சுவலா மேட்ச்ல அடிச்சு வச்சு பிரிச்சிருக்காங்க நம்மள. உட்ரா செமிஃபைனல்ஸ்ல உட்ரா ஃபைனல்ஸ்ல பாத்துக்கலாம் அப்படி சொன்ன மாதிரி இந்த மேட்ச்ல வந்து இத்தனைக்கும் 4 புது பிளேயரு. அதுல வந்து ஒருத்தர் டெபு வேற பண்ணிருக்காரு இன்னைக்கு மேட்ச்க்கு. 2 பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் கலெக்டிவ்லி. 2 பேர். ஆமா, பேட்டிங்ல ஒருத்தர், போலிங்ல ஒருத்தர், 2 டெபு. கரெக்ட் மன்னிச்சு. So brilliant performance as a team. In fact fielding பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சோட இந்த மேட்ச் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்துச்சு. யூசுவலா நிறைய பேர் வந்து ஆஸ்திரேலியா வந்து பெரிய கிரவுண்டு, ஸோ பவுண்டரிஸ் நிறைய போவாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பவுண்டரிஸ் ஆக்சுவலா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பெரிய கிரவுண்ட்ஸ்ல தான் நிறைய போவாது. ஏன்னா ஆங்கிள்ஸ் வந்து பெருசா இருக்கும், ஆங்கிள்ஸ் கவர் பண்ண முடியாதனால நிறைய பவுண்டரிஸ் போகும். அதனால ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் எக்கச்சக்க பவுண்டரிஸ் போச்சு. இன்னைக்கு நம்மளோட ஃபீல்டிங் எஃபர்ட் பிரில்லியண்டா இருந்துச்சு, அவுட்ஸ்டாண்டிங் ஃபீல்டிங் எஃபர்ட் ஆஸ் அ டீமா. போலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி, பேட்டிங் நம்ம நடுவில் கொஞ்சம் நல்லா ஆடணும், கடைசியா சூப்பரா ஃபினிஷ் பண்ணாங்க. ஸோ என்னோட பிளேட்ல மேல வச்சிருக்க நம்பிக்கை மொமெண்ட் வந்து ஹோல் இந்தியன் டீமுக்கு நான் தரேன். கிரேட் டு தி இந்தியன் டீம். ஓகே, ரைட். இப்ப அடுத்து நம்மளோட பின்னாடி இருக்கிற கண்டென்ட்டை கேட்டுருவோம். முத்துப்பாண்டி நீங்க சொல்லுங்க, தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கை சொல்லுங்க பாக்கலாம். தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கையை இன்னைக்கு வந்து ஹர்திக் பாண்டியா ஜடேஜா மேலயும், ஜடேஜா ஹர்திக் பாண்டியா மேலயும் வச்சாங்க. ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா 2 பேரும் கேன் பிளே போத் ஸ்டைல்ஸ் ஆஃப் கிரிக்கெட். அவங்களால அடிச்சும் ஆட முடியும், சிங்கிள்ஸும் ஆடுவோம், நல்லா ஓடுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து சூப்பரா ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஜடேஜா நிறைய டைம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ 18 ஓவர்ஸ்ல வந்துட்டு 30 செகண்ட் ஓவரே வந்துட்டு 5th விக்கெட் விழுந்துச்சு. ஸோ 18 ஓவர்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கே வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும். அண்ட் அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து 152 ரன்ஸ். அதுல வந்துட்டு லாஸ்ட் 10 ஓவர்ஸ் 110 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, ஆல்மோஸ்ட் 11 ரன்ஸ் per ஓவர். இப்போ நம்ம டுமிங்குப்பம் வவால் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா சுத்தி காமிச்சாங்க, அதுக்கு வந்து பழி வாங்குற மாதிரி இவங்க 2 பேரும் இன்னைக்கு கலக்கிட்டாங்க. இதுல இன்னும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க 152 ரன்ஸ்ல 72 ரன்ஸ் தான் பவுண்டரிஸ்ல அடிச்சிருக்காங்க. பாக்கி 80 ரன்ஸ் வந்து ஓடிக்கினே இருந்திருக்காங்க. விஜய் வந்து ஓடுவாரு அந்த மாதிரி ஓடிக்கினே இருந்தாங்க, ஆனா கலக்குனாங்க. எது உங்களை அடிச்சு நீங்க போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல விழுவீங்களா, அந்த சீன்ல ஓடின மாதிரியா? அதேதான், அந்த சீன்ல நல்லா ரன்னிங் ஆக்ஷன் வேற நல்லா இருக்கும் அவருக்கு. ஹூடிக்கு மேல ஹெட்ஃபோன்ஸ் போட்டுருக்கீங்க. ரைட், ஓகே. முத்துப்பாண்டி சூப்பரா பேசுனீங்க. ஓட்டரி நரி உங்களோட தமாத்துண்டு பிளேடு மேல தாமாத்துண்டு பிளேடு இன்னைக்கு யார் வச்சு கிழிச்சாருன்னா நம்ம சார்துல் தக்கூர் தான்ப்பா. சும்மா 10 ஓவர்ல 51 ரன் குத்து 3 விக்கெட் அள்ளிட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா அவரோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஐபிஎல்ல வந்து சும்மா நம்ம ஏரியா சென்னைக்கு சும்மா பிச்சு உதறினாரு. அதை வந்து எத்துன்னு வந்து இன்னைக்கு அவர் டெபியூட்டண்டா ஆகி சும்மா கலக்கி இன்னைக்கு 3 விக்கெட் ஏத்துட்டு நம்மள
ஒரு சூப்பர் நிலைமை கொண்டு போயிட்டாரு. இன்ஃபேக்ட் இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எல்லாமே ஸ்டீவ் ஸ்மித்தோட விக்கெட்டு, அதுதான் வந்து வைட்டல் டேர்ன் ஓவர் இந்த மேட்ச். அவர் எவ்வளவு பெரிய ரன் மிஷின் எல்லாருக்கும் தெரியும். அவர் நின்னாருன்னா சும்மா சோகா எல்லாத்தையும் முடிச்சு கையில குத்துட்டு கிளம்பி போங்கன்னு சொல்லிடுவாரு. அவரை எடுத்தனால இன்னைக்கு ஒரு பெரிய டேர்ன் ஓவர் மேட்ச்ல எல்லாரும் அவருக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. திருப்பி ஒரு ஹேட்ரிக் 100 அடிப்பாரா என்னன்னு வெயிட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு 62 பால் 100 இன்னொரு அடிச்சு கிளப்பிடுவாரான்னு நினைச்சாங்க. ஆனா அவரை வந்து அட்டகாசமா ஒரு லெக் சைட்ல ஒரு பாலை போட்டு நம்ம கேஎல் ராகுல் அள்ளி போட்டு தூக்கி நம்மள காப்பாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இன்னைக்கு என்னோட சும்மா சூப்பரான மொமெண்ட்னு சொன்னா அவர் தான். பிளேட சும்மா கையை வச்சு கீசிட்டா இருப்பா. ஓகே, நரி நொந்த நரி. ஓகே, கடாகுமாரு சொல்லுங்க. சோ இன்னைக்கு என்னோட தமாத்தூண்டு பிளேட் மவுண்ட் வந்து 3rd டைம் இன் a row நான் வந்து அப்படி போடு மொமெண்ட் இந்தியன் போலிங் அட்டாக் கொடுத்தேன். இம்பாக்ட் பர்ஃபார்மன்ஸ் ஜஸ்பிரீத் பும்ரா அனதர் போலர். இப்பவும் வந்து ஒரு போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னாலே ஃபுல்லாவே 300, 360, 318 போட்டுட்டு இருக்காங்க. சோ போலர்ஸ் வந்து ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்தாலும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. 100, 80 6 அடிக்கிறது தானே பாக்குறாங்க மக்கள். எங்க போலிங் அடிச்சா எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி உங்களோட இத பெட்டரா புரியறதுக்கு வேற யாருமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கோவாலு கொஞ்சம் பேசி முடிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. சோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு தான் அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினாரு. ஒரு லெஃப்ட் ஃபீல்ட் சாய்ஸ் தான். இந்தியா பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. நிறைய பேர் பத்தி பேசியாச்சு. ஐ எம் கோயிங் வித் ஆஷ்டன் ஏகர். அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு ஆடினாரு. பியூட்டிஃபுல்லா வந்து ஒரு ஸ்பெல் 2 hours 44 இந்த சீரீஸ்லயே மோஸ்ட் எக்கனாமிக்கல் ஸ்பெல் பை போலர் வந்து அவர் தான் போட்டிருக்காரு. 244 in 10 overs பிரில்லியண்டா போட்டாரு. குரூஷியல் விக்கெட்ஸ் ஆஃப் கில் அண்ட் கேஎல் ராகுல் எடுத்தாரு. பேட்டிங்ல போலிங்ல அதை பண்ணி முடிச்சாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பேட்டிங்ல நம்பர் 8 வந்தாரு. நம்பர் 8 வந்து மேக்ஸ்வெலோட குரூஷியல் பார்ட்னர்ஷிப் கேரி அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை இந்தியா சீக்கிரம் ஈஸியா ஜெயிச்சிருமோன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அங்கிருந்து மேக்ஸ்வெலோட சூப்பரா பார்ட்னர்ஷிப் பண்ணி 28 of 28 அடிச்சாரு. அன்பார்ச்சுனேட்லி he got out in the end, but he played brilliantly. இதுக்கு முன்னாடிதான் ஷெஃபீல்ட் ஷீல்ட்ல he scored his highest ever first class score 114 நாட் அவுட் அடிச்சாரு. ஆஸ்திரேலியன் டீம்ல இவர் ஒரு பியூர் ஆல்ரவுண்டரா ஆட முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சு போயிட்டு இருக்கு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி ஆஸ்திரேலியன் ஸ்குவாட்ல இருக்கிற டெப்த்னால அவருக்கு சான்சஸே ரேரா தான் கிடைக்கிறது. இன்னைக்குதான் வந்து ஓகே சீரீஸ் முடிச்சிட்டோம், இன்னைக்கு சும்மா ஆடுறா அப்படின்ற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. பட் அந்த வாய்ப்பை 2 ஹேண்டிலையும் கிராப் பண்ணிட்டு ஒரு தம்மாத்தூண்டு பிளேடு மேல வச்சிருந்த நம்பிக்கையை அவர் மேல வச்சுட்டு ஒரு இன்ஸ்பைரிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்த ஏகார். ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலரோட மனசை நீங்க இவ்வளவு நல்லா புரிஞ்சதுனால இந்த ரவுண்டுக்கு நீங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறேன். 2-all அப்படிங்கிற ஸ்கோர் லைன்ல இன்னைக்கும் பினிஷ் ஆயிருக்கு. கடாகுமார் கொஞ்சம் ஸ்டார்ட் ஸ்லோவா இருந்தாலும் நியூசிலாந்து சட்டையை போட்டுட்டு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டை கரைச்சு குடிச்சிருக்காரு. சோ இன்னியோட பர்ஃபார்மன்ஸ் கடாகுமாரா சரவணவேலுக்கு பெரிய ரோல் இல்ல, அதனால எனக்கு நீங்க ஓட்டு போட்டு ஒன்றும் பயன் இல்ல. ஓட்டேரி நரியா இல்ல முத்து பாண்டியா இல்ல நம்ம டுமின் குப்பா பவாலா அப்படின்னு நீங்க உங்களோட இதுல கமெண்ட்ஸ்ல கீழே போடுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வேற என்ன படம் சூப்பர் ஹிட் தமிழ் படங்களை கான்செப்டா எடுத்து நம்ம ஷோவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா படம் தான் நம்ம ஏரியாவோட ஸ்ட்ராங்கஸ்ட். கொஞ்சம் ஃபியூ क्वेश्चंस எடுத்துக்கிறேன். சோ क्वेश्चंस அப்படியே இருந்ததுன்னா கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க நம்ம ப்ரொடியூசர். சொல்லுங்க நீங்க. நான் ஒரு क्वेश्चन கேட்கலாமா ஆஷ் ப்ளீஸ்? என்ன கேட்க போறீங்களா? நான் ஒரு क्वेश्चन கேட்க போறேன். கேளுங்க. ஷேன் வான் போன மேட்ச் பாத்தீங்கன்னா போலிங் ஒரு அனாலிசிஸ் ஒன்று ஜெனரலா சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா அவர் வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல வந்து நீங்க நம்ம வந்து டிஃபென்சிவ் லைன் போட்டுட்டு அட்டாக்கிங் ஃபீல்ட் வைப்போம்னாரு. வாழ்த்துக்கு நன்றி. கண்டினியூ. சோ ஒயிட் பால் கிரிக்கெட்ல வந்து bowlers வந்து ஜெனரலா டிஃபென்சிவ் லைன்ஸ் போட்டுட்டு அட்டாக்கிங் ஃபீல்ட் வைப்போம். டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து டிஃபென்சிவ் லைன்ஸ் போட்டுட்டு அட்டாக்கிங் ஃபீல்ட் வைப்போம். ஒயிட் பால் கிரிக்கெட்ல வந்து அட்டாக்கிங் லெங்த் போட்டுட்டு டிஃபென்சிவ் ஃபீல்ட் வைப்போம் அப்படின்னு சொன்னாரு. அதுல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன்னா அது ஒயிட் பால்ன்றது T20க்கு நல்லா பொருந்தும், டெஸ்ட் மேட்ச் ஓகே. பட் 50 over ஃபார்மேட் வரும்போது இட்ஸ் சம்வேர் இன் பிட்வீன் T20 அண்ட் டெஸ்ட். ஸோ யூ நீட் த வேரியேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் த கன்சிஸ்டன்சி நான் ஃபீல் பண்றேன். நீங்க நிறைய ஆடி இருக்கீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட இன்புட்ஸ் என்ன அதுல? இது ஒரு மாதிரி ரொம்ப அதாவது வந்து ஒரு கேமை பார்த்து நம்ம அந்த கேமை பத்தி காமெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா கமெண்ட் பண்ணிடலாம். அதாவது எப்பவுமே ஹைண்ட்சைட் அப்படின்வாங்க. ஹைண்ட்சைட் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு, அந்த விஷயத்த நம்மளாம் ஆராய்ச்சி பண்ணி அப்படியே இதுதான் தப்பு, இதுதான் சரி, இதுதான் தப்புன்னு சொல்லிடலாம். நல்லா பண்ணவங்களாம் சரி, சரியா பண்ணாதவங்களாம் தப்பு. இதுதான் நார்மல் வே ஆஃப் அனலைசிங் அ கேம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வெள்ளை பாலுக்கும் ரெட் பாலுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஜென்ரலாவே பால்லயே பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. சகப்பு பாலுக்கும் ஒயிட் பாலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அது ஸ்விங் ஆகாது பெருசா. ஒயிட் பால்லாம் ஒண்ணுமே ஆகாது. ஒயிட் பால் எதுக்கு அப்படின்னா எங்களெல்லாம் அடிக்க போறாங்க வந்து சேருங்க. இப்ப கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அடிக்கிறோம்ல, எங்க 2 பேரும் கல்யாணம் நடக்க போது வந்து பாருங்க, என் குழந்தைக்கு பிறந்த நாள் வந்து பாருங்க, வாங்க எல்லாம் வாழ்த்துங்க அப்படின்னு சொல்ற மாதிரி
நாங்களே வந்து வெள்ள பால் கிரிக்கெட்ல வந்து ஒரு இது அடிக்கிற மாதிரி, போஸ்ட் கார்டு அடிக்கிற மாதிரி, எங்களெல்லாம் இன்னைக்கு அடிக்க போறாங்க, எல்லாரும் வந்து பாருங்க காது குத்து வச்சிருக்கேன் 7வது ஓவர்ல, அந்த மாதிரி வந்து பாக்குற ஒரு ஃபார்மேட் அது. அந்த ஃபார்மேட்ல நான் உன்னை விக்கெட் எடுத்துருவேன்டா அப்படின்னு சொல்லி வேகமா வந்து யாரும் போடுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. அதாவது எங்க அடிக்க போறாங்க பேட்ஸ்மேன், எப்ப என்ன அடிக்க போறான், 2 கேள்விதான். எப்ப நீ என்ன அடிக்க போற, எங்க அடிக்க போற, இதை தெரிஞ்சுன்னு கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி போட்டா விக்கெட் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த பாக்கெட் ஆஃப் அட்டாக் அப்படின்னு நான் ஒரு பிலாசபி வச்சிருக்கேன், எஸ்பெஷலி T20 கிரிக்கெட்ல. அந்த பாக்கெட் ஆஃப் அட்டாக் ஆர் விண்டோ ஆஃப் அட்டாக் அப்படின்னு. அந்த அட்டாக் வந்து T20 கேம்ல 2 பால் கிடைக்கும். ஒரு பேட்ஸ்மேன் புதுசா வந்தானா 2 பால் 3 பால் கிடைக்கும். ஒன் டே கேம்ல கொஞ்சம் லாங்கரா கிடைக்கும், எஸ்பெஷலி சிச்சுவேஷன் ஆஃப் த கேம் பேஸ் பண்ணி. ஒருவேளை ஒரு டீம் சேஸ் பண்ணுது, டேக் வட சென்னை நெக்ஸ்ட் எடுத்துடலாம்பா, நம்ம வந்துடலாம், வட சென்னையா வந்துடலாம், ரைட்டு, அதுல குணாவா வந்துடுறானா, ஓகே. சோ அதான் சொல்லியிருந்தேன்ல, என்ன சொல்லியிருந்தேன்னா திருப்பி ஞாபகப்படுத்துறேன். பாக்கெட் சொல்லிருந்தீங்க, பாக்கெட் ஆஃப் அட்டாக். இப்ப எஸ்பெஷலி ஒரு ஸ்கோரை நோக்கி போறோம், விக்கெட் வந்துச்சு அப்படின்னா சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அப்ப கொஞ்சம் பேட்ஸ்மேன் சீண்டி பார்க்கலாம், ஒரு ஃபீல்டரை வச்சு அட்ரா பார்க்கலாம், அப்படிங்கிற மாதிரி ஒரு சீண்டி பார்த்து ஒரு நல்ல பால் போடலாம். ஸோ பேசிக்லி ஒயிட் பால் கிரிக்கெட்டுங்கிறது ஒரு கேம் ஆஃப் செஸ் தான். ரெட் பால் கிரிக்கெட்டும் கேம் ஆஃப் செஸ் தான். பட் ரெட் பால் கிரிக்கெட்ல கொஞ்சம் பானுகின்லாம் நகர்த்தி மெதுவாக ஆடலாம், வாங்கடா அப்படின்னு சொல்லி ரெட் பால் ஆடலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பானெல்லாம் வச்சு டிஃபெண்ட் பண்ணலாம். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேம் ஆஃப் கிரிக்கெட்டை பாக்குறது. ஈச் அண்ட் எவ்ரி ஷோ. தேங்க்யூ மீனாட்சி, ரொம்ப சந்தோஷம். ஏதோ எங்களே என்டர்டைன் பண்ணிக்கிறது ஒரு பயங்கர சுவிச் ஆஃப் ஷோ மாதிரி, எனக்கு வேற ஒன்றும் கிடையாது. கடா குமார் தான் இன்னைக்கு பயங்கர ஃபேவரட் போல இருக்கு. கடா குமார் டுமிங் குமாருக்கு நிறைய ஓட்ஸ் விடுது. வேற ஏதாவது கேள்விகள் வருதான்னு பார்க்கலாம். அப்படி கேள்விகள் வரலன்னா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நம்ம இன்னைக்கு நம்ம 2 ஆல் வந்த கடா குமாரை கேட்கறேன், உங்க போனை ஒழிச்சு வச்சது யாருன்னு தெரிஞ்சுதா? எப்ப ஒழிச்சு வைக்கலப்பா, யாரோ அதை மறைச்சு வச்சிருக்காங்க வேணும்ட்டே, அது ஒரு வெளிநாட்டு சதி அப்படின்னு சொல்லலாம். யார் அதை பண்ணாங்கன்னு தெரியல, ஆனா பண்ணவங்களோட நோக்கம் தெரியலங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ரைட்டு, இன்னைக்கு கடாகுமார் உங்களை கேட்கணும். இப்ப ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு இன்னைக்கு ஷோலயே அதான் ஒரு மொமெண்ட், இதுதான் இந்த ஷோலயே மொமெண்ட் அப்படின்னு சொன்னா, அதான் என்ன சொல்றது, தனலட்சுமி மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இன்னைக்கு ஓட்டரி சொன்ன மொமெண்ட் தான். ஐ லவ் யூ செல்லத்துல வந்து ஹர்ஷா போக்லே பத்தி ஒரு சொன்னாரு. அவர் போட்ட ட்வீட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை பத்தி உங்களோட கருத்து? எது பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் ஆடக்கூடாது, அது பெரிய விஷயம் தான். 2 பக்கத்துலயும் அடிக்கிறது. வவ்வாலு சொன்ன மாதிரி ஐ திங்க் அதுதானுங்க. இந்த மியூட் பண்ணிக்கங்க. கண்டினியூ. சோ இந்த ஸ்போர்ட்டோட பியூட்டி அதானுங்க. ஒயிட் பால் கிரிக்கெட் வந்து இவால்வ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி சேஞ்சஸ், இந்த ஸ்விட்ச் ஹிட், ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி கேம். சோ டெஃபினட்டா அதை ஸ்டாப் பண்ணக்கூடாது. பட் வவ்வாலு சொன்ன மாதிரி போலர் வந்து பாதி ரனப்ல லெஃப்ட் மாறுறது, ஆங்கிள் மாறுறது, அந்த மாதிரி ஈக்குவலன்ட் ஆஃப் வாட் இட் இஸ் ஃபார் த போலர்ஸ் என்னவா இருக்கோ அதை அலோவ் பண்ணணும். பேட்ஸ்மேன் வந்து இது எதுவும் பண்ணாதீங்க, ஏன்னா அதுதான் கேம். போலர்ஸையும் அலோவ் பண்ணுங்க, அதை நோ பால்னு கால் பண்ணாதீங்க. இந்த கேம் ஆஃப் மார்ஜின்ஸ் வந்து போலருக்கும் கொடுங்க. அதுதான் என்னோட கருத்து. கரெக்ட். ஒருத்தன் வந்து நிஜமாவே ரைட்ல ஓடி வந்து லெஃப்ட்ல போட முடியும்னா அது பெரிய அட்வான்டேஜ் தான். சொல்லுங்க முத்துப்பாண்டி. சொல்லலாம். இப்போ இவங்கெல்லாம் அவங்களோட கருத்தை சொல்லும் போது எனக்கு ஒண்ணு தோணுச்சு. என்னன்னா, இப்போ போலருக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கலாம். எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ அம்பையர் பின்னாடில இருந்து ஓடி வந்து ஓவர் தி விக்கெட் ஒரு அரௌண்ட் விக்கெட் வந்து ஜஸ்ட் பிஃபோர் டெலிவரி வந்துட்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். பட் ஆனா நான் என்ன ஃபீல் பண்றேன், அது வந்து போலருக்கே டிஸ்அட்வான்டேஜா அமையும். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு நட்ராஜனே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெஃப்ட் ஆர்ம் ஓவர் போடுறாரு, லெஃப்ட் ஹேண்டருக்கு வைட் யார்க்கர் போடணும்னு நினைக்கிறாரு. ஆனா லாஸ்ட் மினிட்ல அரௌண்ட் விக்கெட் போனார்னா அந்த ஆங்கிள்னால அவர் ஆஃப் சைட்ல ஃபீல்ட் செட் பண்ணிருப்பாரு, ஆங்கிள்னால லெக் சைட்ல அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி பண்ணும்போது போலருக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான். நன்றி. ஒரே ஒரு விஷயம் ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன் முத்துப்பாண்டி, ஒரு கிரிக்கெட்டரா. அதான் வந்து என்னன்னா, இந்த ஒரு அடி, அதாவது 1 இன்ச்சுக்கான டிஃபரன்ஸை சொல்றேன். ஒயிடு லைன், அதாவது ஒயிட் லைனை ஆஃப் சைட்ல 2 சென்டிமீட்டர் ஜாஸ்தியா கொடுத்து பாருங்க, பேட்ஸ்மேன் எப்படி திண்டாடுறாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி லெக் சைட்ல ஒரு சின்ன மார்ஜின் கொடுத்து பாருங்க, லெக் ஸ்டம்புக்கு வெளியில பேட்ஸ்மேன் எப்படி திண்டாடுறாங்கன்னு பாருங்க. எப்போதுமே கொஞ்சோண்டு அட்வான்டேஜ் போலருக்கு கொடுத்தாலே ஒய்யோ நிறைய அட்வான்டேஜ் அப்படின்னு கிளம்பிடுவானுங்க ஒரு கூட்டமே. இதை நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கேன். அது இப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. சொல்லுங்க கடவுள். சோ இந்த கொஞ்சோண்டு அட்வான்டேஜ் போலர்னு சொல்றீங்களா, அதுல இந்த LBW ரூல்ல அந்த இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃப் இருக்குல்ல, அது சத்தியமா புரியலங்க. இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃப் அவுட் சைட் ஆஃப் பட்டாலும் நேர போய் ஸ்டம்பிள் அடிக்குது. ஓகே, அவுட் சைட் லெக் வந்து பிச் ஆனா வந்து ஓகே வியூல சரியா வரல அப்படின்னு ஒரு சொல்றீங்க. நீங்க டெஸ்ட் மேட்ச்ல மட்டும் அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் பிச்சிங் லீகல் வச்சீங்கன்னா 120க்கு எல்லா டீமும் ஆல் அவுட் ஆயிடும்.
ஏன்னா அது ஒரு பிளைண்ட் ஸ்பாட், அது மட்டும் நான் ஒத்துக்கல. இல்ல எக்ஸாக்ட்லி அது பிளைண்ட் ஸ்பாட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப பேட்ஸ்மேனா திரும்பி மேக்ஸ்வெல் பாத்தீங்கன்னா 2 கண்ணும் மூஞ்சி திருப்பிட்டு நிக்கிற பிளைண்ட் ஸ்பாட்னா ஒரு கீப்பர் தான் பிளைண்ட் ஸ்பாட். அதுதாங்க. சோ இட்ஸ் டிபேட்டபிள். இல்ல அதுக்கு ஃபார்க்கும் பாயிண்ட்ஸ் இருக்கு, அகைன்ஸ்ட்க்கும் பாயிண்ட்ஸ் இருக்கு. இட்ஸ் டிபேட்டபிள். பட் இந்த அவுட் சைட் இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃப் என்னால சத்தியமா ஒத்துக்கவே முடியாது. கிராஷ் ஆகுது மிடில் ஸ்டம்ப்ல. இன்ஃபேக்ட் ஒரு லாஸ்ட் சீரீஸ்ல ஐபிஎல்ல கூட ஏதோ ஒரு மிடில் ஸ்டம்ப் ரஷீத் கான் போலிங்ல வந்து ஐ திங்க் எஸ்ஆர்எச் அகைன்ஸ்ட் ஏதோ ஒரு டீம் கைரன் போலார்ட் ஆமா, இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃப் ரிவ்யூ எடுப்பாரு. ஜஸ்ட் ஒரு மயிரிழையில வந்து இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃப் அடிக்கும். பட் அது வந்து மிடில் ஸ்டம்ப்ல கிராஷ் ஆகும், நாட் அவுட்ன்றாங்க. அது என்னங்க உயிர் தப்பினார், அதுதான் அர்த்தம். அது சத்தியமா எனக்கு புரியலங்க. இல்ல ஆக்சுவலி தட்ஸ் a fair point. ஏன்னா வெளியில அதாவது வந்து ஒருத்தர் வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால பிட்ச் பண்ணி அதை ஸ்டம்ப் கொண்டு வராருன்னா அதுக்கான கிரெடிட்டை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்கில் தானங்க, அது ஒரு ஸ்கில், அதை நான் ஒத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் வந்து அதுதான் நான் சொன்னேன், ஒண்ணுமே கிடையாது. நான் சொன்ன இந்த ஒயிட் லைனை நீங்க மாத்தி பாருங்க என்ன திண்டாட்டம் பண்றாங்கன்னா. அதே மாதிரி இந்த லெஃப்ட்ல வந்து ரிட்டர்ன் கிரீஸ்னு ஒண்ணு இருக்கு போலர்ஸ்க்கு. சைடு கிரீஸை கட் பண்ணினீங்கன்னா நோ பால்னு வாங்க ஹீலால. அந்த சைடு கிரீஸை 1 இன்ச் நவுத்தி பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஆங்கிள் கிரியேட் பண்ணுதுன்னு தெரியும் உங்களுக்கு. அங்க இருந்து போட்டாலும் ஆடுறது கஷ்டம். சோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸ் போலர்ஸ்க்கு அட்வான்டேஜ் கொடுத்தாலே கேம் ரொம்ப லாப் சைடடா போலர்ஸ் பக்கமா தெரியும். சோ அதனால பேட்ஸ்மேன் இவ்வளவு அட்வான்டேஜ் எடுக்கிறத தடுக்காம இருக்கிறது வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு போலர்ஸ்க்கும் அந்த மார்ஜின் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ரைட். இன்னையோட ஷோ ரொம்ப நல்லா போயிருக்கு. சரவணவேலு கடைசியில தான் கொஞ்சம் கலக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி, என்னோட பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு லாஸ்ட்ல பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்க 5 கேரக்டர்ல யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே என்ன படத்தை கான்செப்டா எடுத்து பண்ணலாம்னு சொல்லுங்க. மோர் தென் ஹாப்பி. நாங்க பார்க்காத படம் இல்ல, அந்த ஒரு படத்தையும் 100-150 வாட்டி பார்த்திருக்கோம். வசூல் ராஜா தானே 1000 வாட்டி பார்த்திருக்கோம். என்ன முத்துப்பாண்டி ரெடி தானே? ஏன்னா அவன் லட்சமா பணம் வாங்கிட்டு போயிட்டுன்னு சொல்றான், அந்த படம் கூட எடுக்கலாம். அது இவரோட ஃபேவரட், வேலுவோட ஆல் டைம் ஃபேவரட் மூவி. அவினாசி நாய் மூஞ்சில விட்டுரி அந்த அது நீந்தறது. I mean what I mean. உங்களோட நாங்க ஒரு 4 படம் வாய்ஸா விடுற கம்யூனிட்டில அதுல எந்த படம் ஆரம்பிச்சதோ சொல்லுங்க. ரைட், थैंक you so much. ஹைட்ட கண்டா எனக்கு பயமா ஆகுதுப்பா, ஆனால நான் எஸ்கேப் ஆகுறேன். ரைட் நரி, थैंक you. Thanks a lot.